الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. உலகத்தை படைத்து பராமரிக்கும் எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய எம் அனைவருக்கும் அன்னார் காட்டிக் கொடுத்த சந்தோஷமான ஒரு பெருநாளிலே நாங்கள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம், முஸ்லீம்களாக மோமீன்களாக வாழக்கூடிய நாம், இந்த வாழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பெருநாளை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்ததாக ஹஜ்ஜு பெருநாள். இந்த இரண்டு பெருநாட்களும் ஒரு தியாகத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பகல் முழுக்க நோன்பு நோற்று இரவிலே இதர வணக்கங்களை எல்லாம் செய்து முடிவில் ஈத் உல் ஃபித்ர் என்ற பெருநாளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்தார்கள். இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு நாம் தியாக பெருநாள் என்று சொல்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தின் பின்னணியில் நபிகளார் அதனை அங்கீகரித்து இந்த சமூகத்துக்கு ஒரு பெருநாளாக இதனை கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் என்பது எல்லா மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது புத்த மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், இந்த மதங்களை பின்பற்றக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலும் பெருநாள் என்பது ஒரு சந்தோஷமான நாள். அந்த நாளில் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வினோதமும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கின்ற நாம் ஏனைய மதங்களை போன்று, அவருடைய பெருநாளை போன்று எங்களுடைய பெருநாளை நாங்கள் கணிக்க கூடாது. அது அவருடைய கலாச்சாரம். இது நம்மளுடைய ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இந்த நாளில் நாம் உண்ணுகின்ற உணவுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுக்கின்றான். இந்த நாளில் ஒருதருக்கு நம்ம கொடுக்கின்ற கை, ஒருதரை பார்த்து சிரிப்பு, ஒருதரை பார்த்து புன்முறுவல், இவை அனைத்துக்கும் அல்லாஹ் நன்மை கொடுக்கின்றான். எந்த மார்க்கத்திலாவது உண்ணுவதற்கு நன்மை கொடுக்கப்படுமா? கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெருநாளில் நாங்கள் உண்ணுகின்ற உணவுக்காகவும் அல்லாஹ் நமக்கு நற்கூலியை வழங்குகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெருநாளை நாங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும்? மூன்று விஷயங்கள் முதலாவது எங்களிடத்தில் இருக்க வேண்டும். பெருநாள் என்பது எல்லா வகையிலையும் சந்தோஷத்தையும் மன ராகத்தையும் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய பெருநாளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெருநாளை நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் சிலத்துர் ரஹம் வ ஜியாரத்துல் அகாரிப். குடும்பங்களோடு நாங்கள் ஒன்று சேர வேண்டும். குடும்பங்களை பகைத்து கொண்டு, அவர்களோட எதிரியாக இருந்து கொண்டு, மனவருத்தப்பட்டு ஒதுங்கி இந்த பெருநாளை கொண்டாடுவோம் என்றிருந்தால் இது நமக்கு பெருநாள் என்பது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு உண்மையான முஃமின், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் மிருது இருக்க வேண்டும், இரக்கத்தன்மை இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக, உலகளாய ஒரு காரியத்துக்காக, ஒரு இரண்டு வார்த்தைக்காக, ஒரு சொத்து பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய சகோதரியை, தன்னுடைய சாச்சாவை, தன்னுடைய மாமாவை, தன்னுடைய குடும்பத்தை நாங்கள் ஒதுங்கி வாழ்கின்றோமே, தூரமாக வாழ்கின்றோமே, அவரை நாங்கள் விரோதியாக பார்க்கிறோமே, அந்த செய்தி இந்த பெருநாள் அன்று துடைத்தெறியப்பட வேண்டும், என்ற உள்ளத்திலே என்று அகற்றப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே செஞ்ச போதனையில் ஒன்றுதான், இன்று என்னுடைய காலுக்கு கீழால் நான் மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த வஞ்சகம், பொறாமை, பிறரை பற்றி ஒரு கெட்டெண்ணம், தீ எண்ணம், இந்த குரோதங்களை எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய பெருநாள் எப்படி வரணும்? எல்லோரோட ஒற்றுமையாக வேண்டும். சிலத்துர் ரஹம், நாங்கள் குடும்பத்தோடு சேராமல் எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, எங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, எங்களுடைய சதக்காக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, எங்களுடைய என்னென்ன அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நாங்கள் இன்றைய நாள் இங்கே கூடியிருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும்
யார் யாரையெல்லாம் கோபித்துக் கொண்டிருக்கிறோமோ, விரோதமாக இருக்கின்றோமோ அது நமக்கு தெரியும். அவர்களை கண்டு இனம் கண்டு நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், முசாபா செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குரோதங்களை துடைத்தறிய வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த ஒற்றுமையும், குடும்ப ஒற்றுமையும், சமூக ஒற்றுமையும் எமக்கு மத்தியில் நல்லெண்ணம் இல்லாத காரணமாக உலகத்திலே எல்லா மக்கள் மூலமாக நாங்கள் சித்திர செய்யப்படுகின்றோம், அநியாயம் செய்யப்படுகின்றோம், வேதனை செய்யப்படுகின்றோம். எனவே நமக்கு மத்தியில் கசப்புக்களை தூக்கறிந்து ஒரு ஒற்றுமை என்ற தேரின் பக்கம் நாங்கள் வர வேண்டும், அந்த சுவையை நாங்கள் சுவைக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த பெருநாள் நாளையிலே நாம் ஒருவருக்கு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும், வாழ்த்துக்கள் செல்ல. குறைஞ்சபட்சம் தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பொருந்திக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையாவது குறைஞ்சபட்சமாவது இதையாவது நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக 3 விஷயங்களில் நாங்கள் இந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம். பாவமான காரியங்களை செய்து பெருநாளை கொண்டாடுகின்றோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத காரியங்களை செய்து பெருநாளை கொண்டாடுகின்றோம். இது பெருநாள் அல்ல. இந்த நாள் நமக்கு புனிதமான நாள், எம்மை தூய்மையாக்குவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற நாள். பாவமான காரியங்களை செய்து இந்த பெருநாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று இருந்தால் இது பெருநாள் கிடையாது. எனவே இந்த நாளையிலே நாங்கள் எந்த பாவ செயலும் செய்யக்கூடாது. பிற மதத்தவர்களை பார்த்து இந்த நாளை நாங்கள் மது அருந்துகின்றோம், ட்ரக்ஸ் அடிக்கின்றோம், சாராயம் குடிக்கின்றோம், சூதாட்டங்கள் செய்கின்றோம், அடிபடிப்படுகின்றோம், அடாவடித்தனங்கள் செய்கின்றோம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இளைஞர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள். இந்த நாளையிலே நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு அத்துமீறாதீர்கள். ஒரு பைக் எடுக்க வேண்டியது, ஒரு வாகனத்தை எடுக்க வேண்டியது, எந்த விதமான ஒரு சட்டம் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. என்னையாம் பெருநாள், எங்கேயாவது போய் உழ வேண்டியது, ஆஸ்பத்திரிக்கு ஏற்ற வேண்டியது, இது பெருநாளா? அன்று நாள் முழுக்க அந்த குடும்பம் கவலையிலே இருக்கின்றது, நெருப்பறிய முடியாது, ஒரு உணவு உண்ண முடியாது. காரணம், இளைஞர்கள் காட்டக்கூடிய அட்டகாசம் இந்த பெருநாளை நாசமாக்கின்றது. எனவே உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள். இந்த பெருநாளை உங்களுடைய குடும்பத்தோடு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நீங்கள் கழிக்க முயற்சியுங்கள். எனவே பாவமான காரியங்கள் மூலமாக இந்த பெருநாளை கொண்டாடுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பெருநாள் என்று வந்துவிட்டால் இந்த பெருநாளில் இஸ்ராஃப் செய்வது, வீண் விரயங்கள் செய்வது, அதிகமாக வீண் விரயங்கள் செய்வது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயங்கள் செய்வது, தேவையில்லாமல் செலவழிப்பது, சேவையில்லாமல் காசுகளை நாசமாக்குவது சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவதற்குரிய அடையாளம் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா அவர்களை விரும்புவதில்லை, அவர்களை நேசிப்பதில்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான், சிக்கனமாக வாழ வேண்டும், கஞ்சத்தனமாக வாழக்கூடாது. எனவே பெருநாள் என்பதற்காக கண்ட மாதிரி எல்லாம் செலவழிக்கலாம் என்ற அந்த யுகத்தில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நாம் பெருநாள் கொண்டாடுவதற்காக ஈதா உல்லின்னாஸ், மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்வது, தொல்லை கொடுப்பது, கஷ்டத்தை கொடுப்பது, சிரமத்தை கொடுப்பது தாங்க முடியல. அன்புள்ள சகோதரர்களே, மாற்று மத சகோதரருடைய பெருநாள் வரும் பொழுது நாங்கள் அதை யோசித்தமா இல்லையா? இது என்ன கரைச்சலா இருக்குது, என்ன தொல்லையா இருக்குது, இப்படி ஒரு பெருநாளா என்று நாங்கள் யோசித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், கதைச்சிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பெருநாளில் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது, அவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும். முஸ்லிம்களுடைய பெருநாள் என்றால் இவ்வளவு அமைதியானது, இவ்வளவு அழகானது, எளிமையானது, சிறப்பானது என்று சொல்லுகின்ற வகையில் எங்களுடைய பெருநாளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள நாளாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளுக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அழகான முறையில் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், அரஃபாவுடைய நோன்பு நோட்டிருக்கிறோம். அந்த ஃபஜ்ரிலிருந்து ஐயாமத்து பிறை 13 வரைக்கும், மகரிபு வரைக்கும் அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்லணும். பள்ளியுடைய இமாமுடைய அவர்கள் மாத்திரம் சொல்வதல்ல, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லா நேரங்களிலும்
தொழுகையிலும் சரி, தொழுகை இல்லாத நேரங்களிலும் சரி, ஒவ்வொரு வேலை செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் அதிகமாக அல்லாஹ்வுடைய தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாங்கள் உயர்த்த வேண்டும். அடுத்த ஒரு அமல்தான் உதுஹியா கொடுப்பது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உதுஹியா சம்பிரதாயம் ஆயிட்டது. உதுஹியாவுடைய நோக்கம் மக்களுக்கு இறைச்சி கொடுப்பது, இப்படி ஆயிட்டது. உதுஹியாவுடைய நோக்கம் நம்முடைய ஃப்ரிட்ஜுகளை நிரப்புவது. உதுஹியாவுடைய நோக்கம் இறைச்சிகள் எல்லாம் சேர்த்து காவச்சு வச்சு பல மாசங்கள் உண்ணுவதற்குரிய இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் நம்ம கிட்ட வந்துருச்சு. அன்புள்ள சகோதரர்களே, உதுஹியா என்பது ஒரு சுன்னத்தே முஅக்கதா, சிறப்பான ஒரு சிறந்த முக்கியமான ஒரு வணக்கம். ஆய்வினை அடிப்படையிலே 4 மதுகபிலையும் 3 மதுகபை சேர்ந்தவர் இது சுன்னா என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மதுகபை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இது வாஜிப், அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால இங்கெல்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகத்திலே எல்லோருமே கொடுப்பார்கள். இது யாரு கொடுக்கணும் என்று சொன்னால், பெருநாள் அன்று பிறை 11, 12, 13 இந்த 4 நாட்களும் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உடுப்பதற்கும் வசதியை விட மேலதிகமாக யாரிடத்தில் எல்லாம் வசதி இருக்கின்றோ அவர்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட இன்னார் என்பது கிடையாது, எல்லோரும் கொடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய நோக்கம் என்ன? இஹ்ராக்குத்தம். ஒருவர் தான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி, ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுக்கின்ற நேரத்திலே அந்த இரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னாடி அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். இதுதான் இதனுடைய யதார்த்தமே தவிர ஊர் முழுக்க இறைச்சி கொடுக்கணும். மற்ற பள்ளியை விட எங்கிற பள்ளியில் அதிகமாக கொடுக்கணும், எல்லோருக்கும் கொடுக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உதுஹியா இறைச்சி நம்ம சாப்பிடலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும். முதலாவது நாங்கள் ஆர்வப்படணும். ஒரு ஆடு கொடுப்போமா, ஒரு மாடு கொடுப்போமா, இன்னும் நேரம் இருக்கின்றது. யாரெல்லாம் நாங்கள் நியத்து வைக்கவில்லையோ, யாரெல்லாம் இதை நாங்கள் கொடுப்பதற்கு நினைக்கவில்லையோ, இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. நியத்து வையுங்கள். பிறை 13 மகரிப் வரைக்கும் இதை நமக்கு கொடுக்க முடியும். எனவே வருஷத்தில் ஒரு முறை வருகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அது ஏழைகளுக்கு சதக்கா மாறுகின்றது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது ஈமானுடைய ஒரு பங்கமாக இருக்கின்றது. எனவே இன்னும் நீங்கள் அதனை நியத்து வையுங்கள். இதை செய்வதற்கு நாங்கள் முற்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் உதுஹியா கொடுக்கின்றீர்களோ, பள்ளி வாயில கொடுக்கிறீங்களோ, அமைப்புகள் மூலமாக கொடுக்கிறீர்களோ, இந்த ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி ஆயிட்டு, 300 குடும்பம் இருந்தால் 300 குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கிறோம். அது நிர்வாகத்துக்கு லேசி, செய்யறவங்களுக்கு லேசி. ஏன் இன்றைக்காவது இந்த ஏழை மக்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுங்களே. அந்த மக்கள் தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்களே, பேப்பர்ல இறைச்ச பாப்ப இருக்கிறார்களே, இறைச்சிக்கரையை கடந்து செல்லுகின்ற வாயூறி போகின்ற எத்தனை ஏழைகள் இருக்கின்றார்களே, அவர்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போமே. கிடையாது. எனக்கும் ஒரு 3 கிலோ வருது, எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை குடும்பத்துக்கும் 3 கிலோ போகின்றது. ஏன் எனக்கு 1 கிலோயாக்கி அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 கிலோ கொடுங்களே. ஆனா அந்த மனசு வருதில்லை. நான் இந்த மஹல்லாவை சேர்ந்தவன், இந்த மஹல்லாவை சந்தா காட்டுறேன், இந்த மஹல்லாவோட எல்லா வேலையிலும் ஈடுபடுகிறேன், எனக்கும் அந்த உரிமை வேணும் என்று கேட்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய சகோதரத்துவத்தை தான் மார்க்கம் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத் இதாவில் சொன்ன இன்னும் ஒரு விஷயம்தான் இந்த சகோதரத்துவம். இந்த ஊரிலே வாழும் பொழுது இந்த ஊரிலே இருக்கின்ற மக்களுடைய நிலைமைகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு அந்த மக்கள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், உதவியத்தாசை இருக்க வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவருடைய கஷ்டங்களில் பங்காளியாக எங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொடுத்திருக்கிற இந்த திருநாளை ஒரு சந்தோஷமாக, பாவமற்ற நாளாக, மக்களுக்கு நோவினை செய்கின்ற நாளாக இல்லாமல் அல்லாஹ் பொருந்தக்கூடிய முறையில் இந்த நாளை நாங்கள் கழிப்பதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.